ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள். இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க, 16 வகை செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபத்தை நம்ம சனிக்கிழமையில தான் ஏற்றணும். சனிக்கிழமை காலையிலேருந்து மாலை எந்த நேரம் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். இந்த விளக்கை அரச மரத்தை இலையின் மீது தான் அரச இலையின் மீது தான் ஏற்றணும். இந்த இலையை நம்ம சனிக்கிழமையில் பறிக்கணும். முதல் நாளே பறிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, மாலை 6 மணிக்கு மேலே மரத்தில் இருந்து இலைகளை பறிக்கக்கூடாது, மரத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமைக்கு காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு அரச மர இலை ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. அதை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இதற்கு நீங்கள் சில்வர் தட்டை பயன்படுத்தாதீங்க, பிளாஸ்டிக் தட்டையும் பயன்படுத்தாதீங்க. பித்தளை, செம்பு இந்த தட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த இலைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். அந்த தட்டிற்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். அதற்கு மேலே வைக்கக்கூடிய இலைக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். இப்போ தட்டில் மீது அந்த இலையை வச்சுடுங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை நீங்கள் வைங்க. ஒரு தீபமும் நீங்கள் ஏற்றலாம், இல்லது 2 தீபமும் நீங்கள் ஏற்றலாம். 2 தீபம் ஏற்றுனீங்கனாக்கா 2 அகல் விளக்கு வைத்து அதற்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு திரி போட்டு 2 திரிகளை ஒன்றாக சேர்த்து போட்டு இழுப்பெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. உங்கள் வீட்டில் சிவன், விஷ்ணு, மகாலட்சுமி தாயார் இவங்க படம் எது இருந்தாலும் அவங்க படத்திற்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. இந்த தீபத்தை நீங்கள் அரச மரத்துக்கு அடியில் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றுங்க. இந்த தீபத்தை சனிக்கிழமை அன்னைக்கு தொடர்ச்சியாக 16 சனிக்கிழமை ஏற்றிக்கிட்டு வாங்க. இப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய துன்பம் எல்லாம் விலகி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் வீட்டில் நிலவும். இந்த அரச மரத்தில் இந்த அரச மரம் இருக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாம் தலையாய விருட்சமாக சொல்லப்படுது. அதாவது முதன்மையான விருட்சமாக சொல்லப்படுது. இதற்கு காரணம், இந்த மரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 தெய்வங்களும் இந்த மரத்தில் இருக்காங்க. உலகத்தில் அனைத்திற்குமே மூல காரணம் இந்த 3 தான் இல்லையா? இந்த 3 பேரையும் ஒரே நேரத்தில் வணங்கும் பொழுது நமக்கு இவங்களோட ஆசி பெற்ற குபேரர், மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி தாயார், தேவர்கள், கிரகங்கள் இப்படி எல்லாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். சனிக்கிழமையில் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் நம் வாழ்க்கையில் 16 வகை செல்வங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்ந்து குபேரர் போல ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ செய்யும். இந்த தீபத்தை நம்பிக்கையோடு ஏற்றி வாழ்க்கையில் உள்ள அனைத்து வித சகல சம்பத்துகளையும் பெற்று நம்ம நலமாக வாழலாம். நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க. எப்பொழுதுமே தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ ஒரு நாள் பிறக்குது அப்படின்னா முதல் தேதியை நம்ம சந்தோஷமாக வரவேற்கணும். எப்படி வருடத்தை நம்ம சந்தோஷமாக வரவேற்கிறோமோ, புது வருடம், தமிழ் வருடமோ ஆங்கில வருடமோ அதை எவ்வளோ புத்துணர்ச்சியாக எவ்வளோ ஹாப்பியாக நம்ம வரவேற்போம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் தொடக்க நாளை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கணும். அப்போ அந்த மாதம் முழுவதும் நமக்கு சந்தோஷங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அனைத்து வித சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். காலையில் ஏஞ்சிடுங்க. பிரம்ம முகூர்த்தத்திலே ஏஞ்சிட்டு நீங்கள் குளித்தாலும் சரிங்க, சுத்தபத்தமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கை கால் கழுவிக்கோங்க. இல்லை தாம்பத்திய தீட்டு அல்லது தலை குளிக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க. இப்போ நீங்கள் வாசலில் நல்லா மஞ்சள் தெளித்து கோலமிட்டு சந்தோஷமான முறையில் மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை வரைங்க. நாளைக்கு சனிக்கிழமையில் மாதத்தின் முதல் நாள் வருது. பெருமாளுக்கு உரிய மாதம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. வந்ததுக்கப்புறம் உங்களோட நிலைவாசல் படி இருக்குல்ல, பன்னீர் இருந்ததுன்னா நல்லா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து நல்லா அந்த நிலைப்படியை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வைத்து பூக்களால் கொஞ்சம் உதிரி பூக்கள் தூவி விட்டு சந்தோஷமாக நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைய தினம் குளிச்சிட பாருங்கள். குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்ற பாருங்கள். ரொம்ப ஏதாவது சூழ்நிலையின் காரணமாக முடியாமல் இருக்கிறவங்க சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கை கால் கழுவிட்டு பல் விளக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்போ நீங்கள்
உள்ள நீங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரை, பெருமாளை, உங்கள் குலதெய்வத்தை அனைத்து கடவுளையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாசல்லையும் வந்து தீபம் ஏற்றுங்க. அதே மாதிரி கொஞ்சம் பட்டை பொடி இருந்தது அப்படின்னாக்கா, வாசலில் நின்றுட்டு பார்த்தவாறு நின்றுக்கிட்டு ஒரு 10 ரூபாய் நோட்டோ, 20 ரூபாயோ, 50 ரூபாயோ உங்கள் கையில் என்ன பணம் இருக்கோ அதில் கொஞ்சம் பட்டை பொடியை வச்சு வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு அந்த பட்டை பொடியை தூவிடுங்க. இந்த பட்டை பொடி பரவுற மாதிரி எங்கள் பண வரவும், எங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இன்றைய சூழ்நிலையில் பண வரவு நம்ம வீட்டில் இருந்ததுனாக்கா கடன் தொல்லை இல்லாமல் இருக்கும். இந்த கடன் தொல்லை இல்லைனாலே நம்ம ராஜா தான். நம்ம வந்து கொஞ்சமாக நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். வேல்மாறல் படிக்க ஆரம்பித்து நிறைய பேர் அவங்கவுங்க அதிசயங்களை சொல்லிகிட்ருக்காங்க. சத்தியமாக அது உண்மை தான். வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையாகவே எங்கள் வீட்டிலலாம் மயிலெலாம் வந்ததே கிடையாது. நான் இன்ன வரைக்கும் ஒரு மயிலை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நான் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் முன்னாடி போட்ட வீடியோவும் பாருங்கள். இப்போ ஒரு 3 மந்த்தாக தொடர்ச்சியாக நான் அதை முன்னெல்லாம் படிச்சிருக்கேனே ஒழிய இதை தொடர்ச்சியாக நான் அதை எப்பொழுதுமே காலை மாலை விடாமல் அதை சொல்லிக்கிட்டு அதை அந்த பூஜை, வேல் பூஜை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவும் மயில் அதிகமாக எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தது. முன்னாடி நான் போட்ட வீடியோலெல்லாம் மயிலோட குரல் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் எத்தனை தடவை அந்த மயில் அகவுது பாருங்கள். அதோட குரல் அவ்வளோ நம்ம என்ன சொல்கிறது, அது முருகனோட செயல். அது ஒரு அற்புதம். நான் வேறு ஏதோ வீடியோ போட வந்தேன். ஆனால் எனக்கு உண்மையாகவே இந்த மயில் சொல்ல சொல்ல எனக்கு முருகனோட ஞாபகங்கள் தான் அதிகரிக்குது. முருகப்பெருமானை நம்ம மனசார வணங்குகிறோம். அவரை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அவர் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னாக்கா அந்த அதிசயங்கள்லாம் சொல்லவே முடியாது. அடுத்தடுத்து அதிசயம் மேலே அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும். உண்மையாக அதை சொல்லறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. கண்களில் தண்ணீர் தான் வருது. சரிங்க, நம்ம இந்த பதிவை பார்த்துடலாம். நீங்களும் முருகப்பெருமானை என்ன வேணுமோ கேளுங்க, நிச்சயமாக நடக்கும். இப்போ நாளைய தினம் பங்குனி மாதத்தின் முதல் நாள் இந்த அரச இலை தீபம் நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் ராஜா மாதிரி ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இந்த ஒரு தீபம் கொடுக்கும். கடின உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மை இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும். நிச்சயமாக நம்ம என்ன செய்தாலும் அது நல்ல விதமாக தான் நடக்கும். இருந்தாலும் நம்முடைய கிரக சூழ்நிலைக்கேற்ப நம்ம இது போன்ற ஆன்மீக வழிபாடுகள், பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை பிரம்மாண்ட வெற்றிக்கு போகும். மறக்காமல் நாளைய தினம் பங்குனி முதல் நாள் இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வித நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.